சென்னையின் 3 முக்கிய ஏரிகளில் மிதக்கும் சோலார் பேனல்கள் அமைக்க திட்டம் தீட்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு எவ்வளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும்? இது எப்பொழுது அமைக்கப்பட திட்டம் இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம் இதுதான் குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது சென்னைக்கு. இருந்தபோதும் தமிழகத்தினுடைய மின் தேவை என்பது குறைந்தபட்சமாக 17,000 மெகாவாட் முதல் அதிகபட்சம் உச்சபட்சம் கோடை காலத்தில் எடுத்துக்கொண்ட 20,000 மெகாவாட்டாக இருக்கிறது. சென்னையில 3,500 மெகாவாட் முதல் 5,000 மெகாவாட் மின் தேவை என்பது இருக்கிறது. இருந்தபோதும் இந்த புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம் ஏரிகள் மூலமாக மிதக்கும் சோலார் பேனல்களை அமைத்து அதன் மூலமாக மின் உற்பத்தியை மேற்கொண்டு அதன் மூலமாக ஒரு 1000 மெகாவாட் மின் உற்பத்தியை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்வதற்கான டெண்டர் என்பதை விடப்பட்டிருக்கிறது. இதற்கான கால அவகாசம் என்பது நீண்ட கால அவகாசம் எடுத்துக் கொள்ளப்படும். வெளிநாடுகளில் இது போன்ற மிதக்கும் சோலார் பேனல் மூலமாக எவ்வாறு மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது, அதை தமிழகத்தில் சாத்தியக்கூறுகள் அமல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. இதற்கான டெண்டர் தான் கோரப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இந்த திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டு அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டம் என்பது செயல்பாட்டுக்கு வரும். நகராட்சி நிர்வாகத்துறை மூலமாக குடிநீர் வாரியத்துக்கு சொந்தமான எங்கெங்கெல்லாம் ஏரிகள் இருக்கிறதோ அதன் மூலமாக இந்த முதல் கட்டமாக ஏரிகளிலிருந்து மிதக்கும் சோலார் பேனல்கள் அமைத்து அதன் மூலமாக மின் உற்பத்தியை மேற்கொள்வதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மெட்ரோ வாட்டர் எனப்படக்கூடிய குடிநீர் வாரியத்துக்கு சொந்தமான கட்டிடங்களிலையும் சோலார் பேனல்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் வரக்கூடிய நாட்களில் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில மிதக்கும் சோலார் பேனல் மூலமாக மின் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு தமிழக அரசு திட்டமிட்டு ஒவ்வொரு திட்டத்தையாக புதிய திட்டத்தை சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. நன்றி பாஸ்கரன்.